Hi everyone, welcome back to VRC Smart Edu channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா must know things about the periodic table. So periodic tableன்றது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் very important concept. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். கண்டிப்பா periodic table பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால உங்களுடைய லெவலுக்கு கிளாஸ் 10க்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியாடிக் டேபிளை பற்றின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பெரியாடிக் டேபிள் பேஸ்ட் ஒரு லெசன் வந்து உங்களுக்கு இருக்கு, ஓகேவா? கிளாஸ் 10ல புக்ல இருந்திருக்கும். அதாவது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு ஒரு லெசன் இருந்திருக்கும். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வருஷம் அந்த சாப்டர் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்போ அந்த சாப்டர் உங்களுக்கு இல்லை. பட் பீரியாடிக் டேபிள் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணுன்றது நான் நினைக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு என்ன பேசிக்காக தெரியணுமோ அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பேசிக்கா நமக்கு என்ன தெரியணும், இது வந்து கண்டிப்பா உங்களுடைய ஹையர் கிளாஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இப்பவே கிளாஸ் 10லயே உங்களுக்கு கெமிஸ்ட்ரியை வந்து நீங்க நல்லபடியா எழுதுறதுக்கு கண்டிப்பா இந்த பீரியாடிக் டேபிள் கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட், கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். ஸோ அதனால மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து வீடியோட எண்ட்ல பீரியாடிக் டேபிள் தான் என்ன, அது என்னென்ன பேசிஸ்ல இருக்கு, எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஃபுல்லா பீரியாடிக் டேபிளை பத்தி ஃபுல்லா பார்க்க போறதில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்க போறோம். அதே மாதிரி அந்த சாப்டர்ல இருக்க எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம பார்க்க போறதில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான், ஓகேவா? ரைட். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படிக்கலாம், ஓகே? ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தியரி வரைக்கும் எல்லாமே முடிச்சாச்சு, ஓகேவா? தியரி கான்செப்ட் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோடைய லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் சால்வ் பண்ணலாம், ஓகே? ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம தரவு பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதனால லெசன்ஸோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீரியாடிக் டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பீரியாடிக் டேபிள்னா நீங்க புக்ல வந்து ஒரு டேபிள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சம்டைம்ஸ் சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம கூட இருக்கலாம். ஸோ பீரியாடிக் டேபிள்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது என்ன அப்படின்னா, நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு பீரியாடிக் டேபிள், கரெக்டா? இப்படிதான் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய மைண்ட்ல செட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பீரியாடிக் டேபிள் இதுதான். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய பீரியாடிக் டேபிள் ஒரு டைம் பீரியட்ல நிறைய பீரியாடிக் டேபிள் இருந்திருக்கு. இந்த பீரியாடிக் டேபிள் வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா? சோ ஆனா இந்த பீரியாடிக் டேபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி many scientists have worked. சோ நிறைய பேர் வந்து இந்த பீரியாடிக் டேபிள்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறைய பீரியாடிக் டேபிள்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நிறைய டைப்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல. ஆனா நம்ம நோட்டபிளா நம்ம பேசக்கூடிய பீரியாடிக் டேபிள்ஸ் வந்து பார்த்தோம்னா only 3 kinds. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டாப்ரினர்ஸ் ட்ரையட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் நோட்டபிளா பேசக்கூடிய விஷயம் டாப்ரினர்ஸ் ட்ரையட். இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் பீரியாடிக் டேபிள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து டாப்ரினர்ஸ் ட்ரையட். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்தது நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ். இது ரெண்டுத்துக்குமே நடுப்புற இது ரெண்டும் வந்திருக்கு இல்லையா, டாப்ரினர்ஸ் ட்ரையட்ஸ் அண்ட் நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ். இது ரெண்டும் வந்ததுக்கு நடுப்புறையே நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய டைப் ஆஃப் பீரியாடிக் டேபிள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க கண்டுபிடிச்ச பீரியாடிக் டேபிள் எல்லாமே கம்ப்ளீட்லி ஒரு ஃபெயிலியரா இருந்துக்கலாம், இல்ல வேற ஒரு பீரியாடிக் டேபிளுக்கு மோட்டிவேஷனா இல்லாம இருந்துக்கலாம். ஸோ அதனால நம்ம அதை பத்தி எல்லாம் பார்க்கல. நம்ம பார்க்கறது வந்து ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் எவால்வ் ஆகிறதுக்கு காரணமா இருந்த பீரியாடிக் டேபிள்ஸ் மட்டும்தான். ஸோ டாப்ரினர்ஸ் ட்ரையட்ஸ், நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ், மெண்டலெவ்ஸ் பீரியாடிக் டேபிள், ஓகே? இது மூணுமே நம்மளுடைய நார்மல், இப்ப நான் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு ஒரு ஸ்லைடு, அந்த பீரியாடிக் டேபிளுக்கு முன்னாடி வந்த பீரியாடிக் டேபிள்ஸ் இதெல்லாம் தான், ஓகே? இதுக்கு மேல நிறைய இருக்கு. பட் மேஜரா வந்து இதுதான் நிறைய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இதோடைய இம்பாக்ட்னாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போ ஒரு பீரியாடிக் டேபிளை உருவாக்கியிருக்கோம், ஓகேவா? இப்ப பார்த்தோம்னா நமக்கு டாப்ரினர்ஸ் ட்ரையட் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகல, ஓகேவா? அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு 3 எலிமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணாரு, சரியா? 3 எலிமெண்ட் அரேஞ்ச் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்டோடைய அட்டாமிக் மாஸோடைய ஆவரேஜை வந்து நடுவுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு வரணும். அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட்னு அரேஞ்ச் பண்ணாரு. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்டோடைய அட்டாமிக் மாஸ் எடுத்துட்டு, அட்டாமிக் மாஸ் இந்த ஆட்டமோடைய மாஸை நம்ம ஆவரேஜ் பண்ணணும். ஆவரேஜ்னா என்ன மீனிங், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். 1 + 3 ஆட் பண்ணிட்டு அதோடைய அட்டாமிக் மாஸ் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 பண்ணா நமக்கு செகண்டோடைய அட்டாமிக் மாஸ் வரணும். இந்த ஒரு பேசிஸ்ல ஒரு பீரியாடிக் டேபிளை கிரியேட் பண்ணாரு. ஆனா எல்லா எலிமெண்ட்டுக்கும் இது பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பா பாசிபிளே ஆகல. அதனால அவருடைய மிஷன் வந்து என்ன ஆயிடுச்சு,
ஒரு ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சுது. ஸோ ஏன் ஃபெயிலியர்? ஏன்னா எல்லா எலிமெண்ட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணா நமக்கு சம் வந்து என்ன ஆகாது, செகண்ட் எலிமெண்ட் வராது. ஸோ அதனால அவருடைய ஒர்க் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சது. ஸோ அவர் எந்த பேசிஸ்ல அரேஞ்ச் பண்ணாரு அப்படின்னா அட்டாமிக் மாஸ் பேசிஸ்ல அரேஞ்ச் பண்ணாரு. அட்டாமிக் மாஸ்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட்? அந்த ஆட்டமுடைய மாஸ் என்ன, அதுதான் அட்டாமிக் மாஸ். ஓகேவா? ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. கரெக்ட்? ரைட். ஸோ நம்ம வந்து ரொம்ப டீப்பா போவேன்னா, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக் கான்செப்ட். நீங்க சும்மா லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஏன் நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் கூட கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பீரியாடிக் டேபிள், இது இப்ப நம்ம வச்சுக்கக்கூடிய பீரியாடிக் டேபிள், நம்ம ஹேண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய பீரியாடிக் டேபிள் வந்து எப்படி வந்தது, எவ்வளவு விஷயங்களை தாண்டி வந்திருக்கு, என்னென்ன விஷயங்களை வந்து ரெக்டிஃபை பண்ணி எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அதற்காக தான் நம்ம இது வந்து ஒரு பேசிக்கா பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப பேசிக்கா என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். சரியா? ஸோ டாப்ரினஸ் ட்ரையட்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு 3 எலிமெண்ட்டை 1 2 3 அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் தேர்ட் எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ஆவரேஜ் மாஸ் வந்து செகண்ட் எலிமெண்ட்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் அரேஞ்ச் பண்ணது பேஸ்ட் ஆன் தி அட்டாமிக் மாஸ். ஆனா இது வந்து ஒர்க் அவுட் ஆகல. நிறைய எலிமெண்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகல. புரியுதா? ரைட். ஸோ அடுத்து வந்தவர் நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ். நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு எலிமெண்ட் அரேஞ்ச் பண்ணாரு. இவரும் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அட்டாமிக் மாஸோடைய அடிப்படையில தான் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இன்க்ரீசிங். ஸோ ஒரு பாக்ஸ் வந்து போட்டா, இப்ப இந்த பீரியாடிக் டேபிள் அப்படின்னா இந்த பீரியாடிக் டேபிள்ல இன்க்ரீசிங் இன் அட்டாமிக் மாஸ் கான்செப்ட்ல வந்து அவர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. சரியா? இன்க்ரீசிங் இன் அட்டாமிக் மாஸ் கான்செப்ட்ல அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இவருமே என்ன கான்செப்டா அட்டாமிக் மாஸ் கான்செப்ட்ல தான் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ஓகேவா? சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 8th எலிமெண்ட்டும், ஓகேவா, ஒரு எலிமெண்ட்டும் அதோடைய 8th எலிமெண்ட்டும் சிமிலரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அதுக்கான 8th எலிமெண்ட் வந்து சிமிலரா இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம சொல்றோம், இப்ப வந்து அலுமினியம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டே வரும்போது அலுமினியம் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிலிகான் இருக்கு, அதே மாதிரி டைட்டானியம் இருக்கு அப்படின்னா சிலிகான் அண்ட் டைட்டானியம் வந்து சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ ஒரு 8 எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய 8th எலிமெண்ட்டும் அந்த எலிமெண்ட்டும் சேம் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் அரேஞ்ச் பண்ண எல்லா விஷயத்தையுமே, எல்லா எலிமெண்ட்ஸுமே, அந்த காலத்துல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே அவர் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்டுக்குமே அது அப்ளிகபிள் ஆகல. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 எலிமெண்ட்டுக்கு தான் வந்து அது அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ கீழே வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்குமே அது அப்ளை ஆகல. ஓகேவா? ஸோ அதனால அது ஒரு ஃபெயிலியர். அதே மாதிரி ஒரு ஸ்லாட்ல, இப்ப இந்த ஒரு பாக்ஸ்ன்றது தான் நமக்கு ஒரு ஸ்லாட். இந்த ஒரு ஸ்லாட்ல எப்பவுமே ஒரு எலிமெண்ட் தான் வைக்கணும். ஓகேவா? ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு எலிமெண்ட் தான் வைக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா ஒரே ஸ்லாட்ல 2 எலிமெண்ட்டை பிளேஸ் பண்ணாரு. லைக் கோபால்ட் அண்ட் நிக்கல். ஓகே, கோபால்ட் அண்ட் நிக்கல். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரே ஸ்லாட்ல அவர் பிளேஸ் பண்ணாரு. ஓகே, ஏன்னா அவர் அட்டாமிக் மாஸ் அடிப்படையில் எடுத்ததுனால அவரால் ப்ராப்பரா வந்து பிளேஸ் பண்ண முடியல. ஸோ அதனால அவர் என்ன பண்ணாருன்னா ஒரே ஸ்லாட்ல 2 எலிமெண்ட்டை கூட ஒன்னா பிளேஸ் பண்ணாரு. அது வந்து எப்படி போயிடுச்சுன்னா ஒரு ஃபெயிலியர்ல போல முடிஞ்சது. ஓகே, ஸோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாடல் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த ரீசன்ஸ்னால அந்த மாடல் வந்து என்ன பண்ணல, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, நெக்ஸ்ட் we will go for Mendeleev's periodic table. ஸோ இவ்வளவுதான். நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட்டும் அதோடைய 8th எலிமெண்ட்டும் வந்து எக்ஸிபிட் சிமிலர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னாரு. சரியா? ஆனா அது நடக்கல. பாதிக்கு தான் வந்துச்சு, பாதிக்கு அது நடக்கல. அதே மாதிரி ஒரு ஸ்லாட்ல 2 எலிமெண்ட்ஸ் அவர் பிளேஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ரீசன்ஸ்னால நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. ஓகே, ரைட். தென் we will move for Mendeleev's periodic table. அண்ட் நான் சொல்ற வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஏன்னா நம்மளுடைய இப்ப யூஸ் பண்ணக்கூடிய பீரியாடிக் டேபிள் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பேசிக் ஸ்கெட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு கான்செப்ட் உருவாக்குறீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு அடிவேரா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அது வந்து மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் தான். இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீரியாடிக் டேபிள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதோடைய பேசிக் திங் வந்து எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னா மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள்ல இருந்து தான் கிடைச்சது. ஓகேவா? சோ அதுல இருந்து கிடைச்ச ஐடியாஸும் அதுக்கப்புறம் நம்ம எவால்வ் பண்ண ஐடியாஸும் சேர்த்து வச்சுதான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய பீரியாடிக் டேபிள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அதுக்கான ஒரு பேசிக் ரீசன் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். சோ அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? Let's talk about Mendeleev's periodic table. Okay, right. இப்போ வந்து மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணாரு. ஓகேவா? எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணாரு.
He arranged the elements again based on the atomic மாஸ் தான். ஓகே, அவர் எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. மற்ற சயின்டிஸ்ட் எல்லாம் எப்படி அட்டாமிக் மாஸின் அடிப்படையில் அரேஞ்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி அட்டாமிக் மாஸின் அடிப்படையில தான் he have also done it. ஓகே, ஸோ அட்டாமிக் மாஸை வச்சு தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அரேஞ்ச் பண்ணியிருக்காரு மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிளையுமே. ஓகே, பட் அவர் பண்ண சில டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்ப இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே அவருடைய சமயத்துல அவைலபிள் எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அட்டாமிக் மாஸின் அடிப்படையில என்ன பண்ணிட்டாரு, அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா ஃபியூச்சரை பத்தி யோசிச்சாரு. சரி, நம்ம இருக்கிற எலமெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டோம், ஸோ இப்போ ஃபியூச்சர்ல எலமெண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்க இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கும் என்ன பண்ணாரு, ஸ்பேஸ் விட்டாரு. ஓகேவா, ஃபியூச்சர் டிஸ்கவரிக்குமே என்ன கொடுத்தாரு அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு நம்மளுடைய எலமெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணாரு. ஏன்னா ஃபியூச்சர்ல எதனா ஒரு எலமெண்ட் டிஸ்கவர் ஆச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டையுமே நம்ம இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமே, எங்கன்னா ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்ப வந்து கொஞ்சம் தான் டிஸ்கவர் பண்ணிப்பாங்க. போக 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 டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆக டெக்னாலஜிஸ் வளர நம்ம ரொம்ப டெப்த்துக்கு போய் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கோல்டு கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி சில்வரை கண்டுபிடிச்சோம், நிறைய மெட்டல்ஸ், ரைட். ஸோ அயன், அந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். அதே மாதிரி நிறைய மெட்டல்ஸ் நம்ம உருவாக்குறோம். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பீரியாடிக் டேபிள்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அதற்காக ஸ்பேஸ் விட்டாரு. அண்ட் ஃபியூச்சர் டிஸ்கவரி இதுதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்டும் பண்ணாரு. லைக் இப்போ வந்து நம்ம ஸ்காண்டியம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்காண்டியம்ன்றது ஒரு எலமெண்ட், பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எலமெண்ட். அப்ப வந்து இந்த ஸ்காண்டியம் டிஸ்கவர் பண்ணப்படல. மெண்டலிவ்ஸ் இருக்கிற சமயத்துல, அவர் பீரியாடிக் டேபிள் கிரியேட் பண்ண சமயத்துல ஸ்காண்டியம்ன்ற ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்கப்படல. ஓகே, அப்ப வந்து தேடிட்டு இருக்காங்க. ஓகே, yet not been discovered. ஸோ ஸ்காண்டியம் டிஸ்கவர் பண்ணப்படல. அதே மாதிரி சிலிகான் அப்படின்ற எலமெண்ட் டிஸ்கவர் பண்ணப்படல. ஜெர்மானியம் அப்படின்ற எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணப்படல. ஆனா he had predicted that these elements might be discovered. ஓகே, அப்படின்னா அவர் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. ஓகே, ஸோ he had predicted that these elements might be discovered. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணாருன்னா இந்த எலமெண்ட்டுக்கு அவரா ஒரு பேர் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா ஸ்காண்டியம் வந்து எக்காபோரான். ஸ்காண்டியம் என்ன சொன்னாரு, எக்காபோரான். ஸோ ஸ்காண்டியம் எக்காபோரானும் சிலிக்கான எக்கா அலுமினியம், ஜெர்மானியம் எக்கா சிலிகான் அப்படின்னும் நேம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நேம்ஸ் that were given before the discovery of scandium, silicon and germanium. So scandium, silicon and germanium கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு கொடுக்கப்பட்ட நேம்ஸ் தான் எக்கா போரான், எக்கா அலுமினியம் and எக்கா சிலிகான். And the places were left blank for the future discovery of elements. ஓகே, ஃபியூச்சர்ல எதனா ஒரு எலிமெண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த எலிமெண்ட்ஸை ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிமெண்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் பண்ணதுனால மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள் வந்து ஒரு சக்சஸ் அமைஞ்சது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பீரியட் குரூப், இந்த ரெண்டு வார்த்தையுமே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது மெண்டலிவ்ஸ் தான். மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள்ல தான் முதல்ல பீரியட் குரூப் அப்படின்ற வார்த்தைகளை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இப்பயும் நம்மளுடைய மாடர்ன் பீரியாடிக் டேபிள், இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீரியாடிக் டேபிள்ல இப்பயுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பீரியட் அண்ட் குரூப்ன்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ பீரியட்னா என்ன, குரூப்னா என்னன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னா, பீரியட்னா ஹாரிசாண்டல் ரோ. ஓகே, ஹாரிசாண்டல் ரோ. குரூப் அப்படின்னா வெர்டிக்கல் காலம். ஓகே, ஸோ ஹாரிசாண்டல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹாரிசாண்டல் அப்படின்னா இந்த சைடு போகுது இல்லையா, இது ஹாரிசாண்டல். கரெக்டா, வெர்டிக்கல் அப்படின்னா இந்த சைடு போறது வெர்டிக்கல். ஸோ ஹாரிசாண்டல் ரோஸ் இந்த சைடு போறது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிக்கலா போகுது இல்லையா, இப்படி ஸ்ட்ரைட்டா போகுது இல்லையா, இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரூப். இது வந்து பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் எவ்ரிபடி? ஸோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் குரூப் அண்ட் பீரியட். கிரேட். ஸோ இது வந்து கண்டுபிடிச்ச முதல் பர்சன் மெண்டலிவ். ஸோ இதனால தான் மெண்டலிவோட பீரியாடிக் டேபிள் வந்து ரொம்ப வைட்டல் அண்ட் க்ரூஷியல் ஃபார் த மாடர்ன் எரா அப்படின்றது அர்த்தம். ஆனா ஏன் மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள் வந்து சூஸ் பண்ணப்படலை, ஏன் அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, இதுல வந்து ஹைட்ரஜனுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸே கிடையாது. ஏன்னா ஹைட்ரஜன் வந்து நிறைய அட்டாமிக் மாசஸ்ல இருக்கிறதுனால
ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸ் அவங்களால கொடுக்க முடியல. ஓகேவா? பிகாஸ் he had arranged the elements in the atomic mass, he couldn't able to give a proper place for hydrogen. ஓகேவா? இது வந்து ஒரு விஷயம். அதே மாதிரி ஐசோடோப்ஸ், அதுக்கு வந்து இப்ப வந்து ஒரு எலிமெண்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ்ல எக்ஸிபிட் ஆகும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாசஸ்ல எக்ஸிபிட் ஆகும். ஓகே, பட் அட்டாமிக் நம்பர் வந்து சேம் ஆகும், பட் அட்டாமிக் மாசஸ் வந்து வேரி ஆகும். இப்போ ஹைட்ரஜனே எடுத்துட்டோம்னா நிறைய இருக்கும், அயனே எடுத்துட்டோம்னா நிறைய இருக்கும். இப்போ நைட்ரஜன் 14, நைட்ரஜன் 15 இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதனால அதுக்கு ப்ராப்பரான ஒரு பிளேஸ் வந்து அவரால் கொடுக்க முடியல அட்டாமிக் மாஸ்ல அரேஞ்ச் பண்ணதுனால. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அட்டாமிக் மாசஸ் வந்து ரெகுலரா இன்க்ரீஸ் ஆகல. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெண்டலியவ்ஸ் பீரியாடிக் டேபிள் வாஸ் அகைன் ரிஜெக்டட். தென் நியூ டிஸ்கவரிக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ரைட். எஸ், நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடிய கான்செப்ட் என்னன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ மெண்டலியவ்ஸ் பீரியாடிக் டேபிளுக்கு அப்புறம் நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய விஷயம் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை கண்டுபிடிச்சவர் யார்? ஓகே, who is a person found this modern periodic table. Okay, so இந்த modern periodic table கண்டுபிடிச்சவருடைய பேர் என்னன்னா ஹென்றி மூஸ்லி. ஓகே, ஹென்றி மூஸ்லி. இந்த பர்சன் தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிளை கண்டுபிடிச்சவர். ஸோ த பேசிஸ் வாஸ் மெண்டலியவ்ஸ் பீரியாடிக் டேபிள். ஸோ அதுதான் வந்து பேசிஸ். ஸோ அதை வச்சு தான் வந்து he had expanded the modern periodic table to a widest part. Okay, ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து இந்த டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டெஃபினிஷன். ஸோ படிக்கலாமா? கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், chemical and physical properties of elements are periodic functions of their atomic number. So ஒரு எலிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதோட கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பீரியாடிக் டேபிள்ல? பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் நம்பர். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சயின்டிஸ்டுமே, டாப்ரினஸ் ரைட்ஸ் ஆக இருக்கட்டும், நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் ஆக இருக்கட்டும், மெண்டலியவ்ஸ் பீரியாடிக் டேபிளா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே என்ன பண்ணாங்க? they have arranged the elements on the basis of atomic mass. அதனால தான் it was completely totally a failure. ஓரளவுக்கு அவங்க எவ்வளவு யோசிச்சாலும் அவங்களால ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா it is because they have arranged it in the atomic mass, increasing order of atomic mass. ஆனா இவர் என்ன யோசிச்சாரு? நம்ம அட்டாமிக் மாஸ் அரேஞ்ச் பண்ணாதானே பிரச்சனை. அட்டாமிக் நம்பர் ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒன்று தானே இருக்கும். ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு அட்டாமிக் நம்பர் தான் இருக்கும். ஹைட்ரஜன்னா 1 தான் இருக்கும், ஹீலியம்னா 2 தான் இருக்கும். ஸோ அப்ப நம்ம அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு he had arranged the element on the basis of their atomic number. அப்போ முதல் person he only arranged the elements on the basis of atomic number. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க? அட்டாமிக் மாஸ்ல அரேஞ்ச் பண்ணாங்க. இவர் மட்டும் என்ன பண்ணாரு? அட்டாமிக் நம்பர்ல அரேஞ்ச் பண்ணாரு. சரியா? ஓகே, இப்போ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பார்த்தோம்னா இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல 118 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. டோட்டலா 118 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த 118 எலிமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 94 எலிமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலா அக்கர் ஆகுது. சரியா அக்கரிங். ஸோ 94 எலிமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலா அக்கர் ஆகுது. தட் மீன்ஸ் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க? மேன்மேட் எலிமெண்ட்ஸ். ஸோ மனுஷனா தயாரிக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் ரிமைனிங். ஸோ 94 எலிமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலா அக்கர் ஆகக்கூடிய எலிமெண்ட்ஸ் பை நேச்சர் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டா நமக்கு 118 எலிமெண்ட்ஸ் வந்து பீரியாடிக் டேபிள்ல இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மாடர்ன் பீரியாடிக் டேபிளோடைய ரஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இது. ரைட்? மாடர்ன் பீரியாடிக் டேபிளோடைய ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர் இது. உள்ள நான் எந்த எலிமெண்ட்ஸுமே ஃபில் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ரஃப் டயக்ராம் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் 2 வார்த்தை வந்து மெண்டலியவ்ஸ் பீரியாடிக் டேபிள்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். குரூப்ன்றது வெர்டிக்கல்ல வரும், பீரியட்ன்றது ஹாரிசான்டல்ல வரும். ஸோ வெர்டிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெர்டிக்கல் அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் இது எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இது ஃபுல்லா எடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்து வெர்டிக்கல். இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லா நம்ம வந்து இதை ஸ்ட்ரெயிட்டா அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஹைலைட் ஆகுது இல்லையா? இது ஃபுல்லா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோம்னா இதுதான் நம்மளுடைய வெர்டிக்கல். ஓகே, தட் மீன்ஸ் இப்படி ஸ்ட்ரெயிட்டா வரதா நம்மளுடைய குரூப். கரெக்டா? நம்மளுடைய குரூப். ஓகே, இப்போ எதை வந்து நம்ம பீரியட் அப்படின்னு சொல்லுவோம்? இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஹாரிசான்டலா இந்த மாதிரி ஹாரிசான்டலா இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ கிளியரா வர மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல எத்தனை குரூப் இருக்குன்னு பார்க்கலாமா? எத்தனை குரூப் எத்தனை பீரியட் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ பீரியட் வந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7. ஸோ 1ன்றது இது இப்படி கணக்கு வரும். ஓகே, இந்த சைட்ல ஃபுல்லா 1, இது ஃபுல்லா 2, இது ஃபுல்லா 3,
இது ஃபுல்லா 4 5 6 7 இந்த மொத்த ரோ. ஓகே, மொத்த இதுமே வந்து will be period. ஓகே, ஸோ பீரியட் எத்தனை பீரியட் இருக்கு மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல we have 7 பீரியட். எத்தனை குரூப் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். எத்தனை குரூப் இருக்கு அப்படின்னா நமக்கு 1 2 இங்க வந்து நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இங்க நடுப்புற நான் எந்த ஒரு காலமும் போடல. இது வந்து 3 to 12ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம நார்மலா இந்த பிளாக்கை பத்தி நம்ம படிக்க போறது இல்லை. இப்ப 10th லெவலுக்கு உங்களுக்கு இந்த பிளாக் பத்தி தேவையில்லை. ஸோ அதனால நம்ம இந்த பிளாக்கை பத்தி இப்ப படிக்க போறது இல்லை. ஸோ அதனால நான் இப்படியே போட்டுட்டேன். சப்போஸ் அந்த பிளாக்கை பத்தி படிக்கிறது இருந்தா அந்த 12 வந்து காலம்ஸ் வரும். 12 குரூப் வந்து வரும். சரியா? ஸோ 3ல இருந்து 12 வரைக்கும் குரூப் வரும். பட் நம்ம இப்ப பார்க்க போகாததுனால நம்ம 3 to 12 வச்சுக்கலாம். அப்புறம் இங்க வந்து 13 14 15 16 17 18. ஸோ அப்போ எத்தனை குரூப் இருக்கு அப்படின்னா 18 குரூப் வந்து இருக்கு. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல எத்தனை குரூப் இருக்கும் அப்படின்னா 18 குரூப் இருக்கும். எத்தனை பீரியட் இருக்கும்னா 7 பீரியட் வந்து இருக்கும். சரியா? ஓகே, நம்ம வந்து 3 to 12 பார்க்க போறது இல்லை. அதனால இதை வந்து நம்ம டேஷ் போட்டுக்கலாம். ஓகே, 3 to 12 நம்ம பார்க்க போறது இல்லை. ஏன்னா அது வந்து அது தனியா படிச்சாலே நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை பத்தி படிக்கிறதுக்கு. ஸோ அதனால நம்ம 1 2 13 14 15 16 17 18 இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ நம்ம இதுக்குள்ள கிளியரா போறதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு அவுட்லைன் பார்க்கலாம் நம்ம. சரியா? ஸோ இப்போ வந்து நல்லா கிளியரா பாருங்க. நமக்கு இது ஒரு குரூப்பா பிரிச்சிருக்காங்க. கரெக்டா? நல்லா பாருங்க, கிளியரா பாருங்க. இது வந்து ஒரு குரூப். இந்த குரூப் 1ல இருந்து குரூப் 2 இது வந்து ஒரு குரூப். சரியா? இந்த குரூப் 3ல இருந்து குரூப் 12 வரைக்கும். ஓகேவா? குரூப் 12 இது வரைக்கும் ஒரு குரூப். குரூப் 13ல இருந்து குரூப் 18 வரைக்கும் இது ஒரு குரூப். அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இருக்கு. கீழே வந்து ஒரு 2 இருக்கு. ஓகேவா? புரியுதா? ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா இது குரூப் 1 அண்ட் குரூப் 2 இது ரெண்டுமே இருக்கு. அதுக்கப்புறம் குரூப் 3ல இருந்து குரூப் 12 வரைக்கும் ஒரு பார்ட்டு, குரூப் 13ல இருந்து குரூப் 18 வரைக்கும் ஒரு பார்ட்டு, குரூப் இங்க கீழே வந்து ஒரு 2 இது இருக்கு, அது ஒரு பார்ட். இப்ப இதுக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு. இதுக்கு ஒரு நேம் இருக்கு, இதுக்கு ஒரு தனி நேம் இருக்கு, இதுக்கு ஒரு தனி நேம் இருக்கு, இதுக்கு ஒரு தனி நேம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? வெரி குட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 குரூப் 1 குரூப் 2 இருக்கு இல்லையா, இந்த 2 எலிமெண்ட்ஸையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா they'll call it as S block elements. ஓகே, இது வந்து என்ன சொல்லுவாங்க? S block elements. ஓகே, கிளியரா இருக்கு. S block elements அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த குரூப் 3ல இருந்து குரூப் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் D block elements அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குரூப் 3ல இருந்து குரூப் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் D block element அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரூப் 13ல இருந்து குரூப் 18 வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா P block elements. என்ன சொல்லுவாங்க? P block elements அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க கீழே 2 பாக்ஸ் இருக்கு இல்லையா, LAAC YBNO இது ஃபுல்லாவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா F block. தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட், I'll make sure it's visible. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க? F block element அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, F block element. புரிஞ்சுதா? ஸோ we have 4 blocks, S block, D block, P block, F block. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதை பத்தி படிக்கணும்னா தனித்தனியா தான் நம்ம படிக்கணும். We have a lot of properties to discuss about. ஓகே, ஸோ ஒவ்வொன்றத்தை பத்தி படிக்கணும்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு நம்ம படிக்க வேண்டியது. ஸோ இப்போ வந்து பேசிக்கா வந்து நம்ம சும்மா ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபார் S block and P block. நம்ம D and F block பத்தி பார்க்க போறது இல்லை. ஏன்னா அதை பத்தி பார்த்தோம்னா ரொம்ப வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் டு டிஸ்கஸ். ஸோ தட்ஸ் நாட் நீடட் ஃபார் நவ். ஜஸ்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீட் ஜஸ்ட். ஓகே, ரைட். ஸோ இது வந்து எஸ் பிளாக். இப்போ வந்து பார்த்தோம்னா இங்க கிளியரா வந்து பாருங்க, ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. இங்க வந்து 71 இருக்கு. ஓகேவா? இங்க 56 வந்து இருக்கு. ஓகே, இது வந்து erase பண்ணிக்கலாம். இங்க வந்து 56 இருக்கு. ஓகேவா? பேரியம், இது வந்து பேரியம்ல 56 இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து 71 இருக்கு. நடுப்புற இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எங்க போச்சு அப்படின்னா அதுதான் இங்க கீழே இருக்கு. எஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல, இந்த 2 இடத்துலயுமே நடுப்புற இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா 88, இங்க 103. ஸோ இது ரெண்டுத்துக்குமே நடுப்புற இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் இங்க 2 பாக்ஸ்ல வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து லாந்தனம்ன்றது ஆக்சுவலா இதுல வராது, இங்க கீழே வராது, இங்க மேலதான் வரும். லாந்தனம்ன்றது இங்க தான் வரும். ஸோ எஃப் பிளாக் எலிமெண்ட் வந்து 58ல இருந்து 70 வரைக்கும், அதே மாதிரி 90ல இருந்து 102 வரைக்கும் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் வரும். இதுவும் வராது. ஓகே, இது மேல இங்க தான் வரும். ஸோ இதுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடியதை கீழே பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா this have the F block elements have different properties compared to D block element. அதனால தான் அது கீழே பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மேல இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க மேல இருக்கு இல்லையா,
இதை வந்து லாந்தனம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த எலிமெண்ட் பேர் என்னது? லாந்தனம். இந்த லாந்தனம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இதை லாந்தனாய்ட்ஸ் அப்படின்னும். கீழே ஏசின்னு போட்டிருக்கு இல்லையா, இது வந்து ஆக்டினம். ஆக்டினம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இது ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு நேம் சொல்றாங்க. சரியா, புரிஞ்சுதா? ஸோ எல்ஏல ஸ்டார்ட் ஆகுறதுனால டாப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் லாந்தனாய்ட்ஸும், கீழே ஏசியில ஸ்டார்ட் ஆகுறதுனால கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஸோ இதுல வந்து ரொம்ப பேசிக்கான திங்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எஸ் பிளாக், டி பிளாக், பி பிளாக், எஃப் பிளாக். அண்ட் எஃப் பிளாக் வந்து டி பிளாக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், நடுப்புற இடைப்பெற்றக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா எஃப் பிளாக்ல பிளேஸ் பண்ணிப்போம். பிகாஸ் இட் ஹாஸ் டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக். ஓகே, அதே மாதிரி லாந்தனம்ன்ற மெட்டல்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து லாந்தனாய்ட்ஸ்னும், செகண்ட் இருக்கிறது ஆக்டினம்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா, இது வரைக்கும் கிளியரா? கிரேட். ஸோ இப்போ வந்து இப்போ ஹைட்ரஜனை மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் இங்க லித்தியம்ல இருந்து ஃபுல்லா இது எல்லாமே ஒரு நல்ல கலரா சூஸ் பண்ணிப்போம். ஹைட்ரஜனை மட்டும் விட்டுடுங்க. ஓகே, ஹைட்ரஜன்ல இருந்து மீதி எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே. ஓகே, எல்லாமே அண்ட் லாந்தனாய்ட்ஸுமே சேர்த்து. ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அலுமினியம் இதுல இருந்து இந்த ஜிக்ஸாக் லைன் வர வரைக்கும் விஷயம் வந்து சொல்ல போறேன். இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த லாந்தனாய்ட்ஸ் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த லித்தியம்ல இருந்து இப்படியே கீழே வந்து ஃபுல்லா இது எல்லாத்தையுமே சேர்த்து இங்க லாந்தனாய்ட்ஸ், ஆக்டினாய்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஜிக்ஸாக் லைனோட சேர்த்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஹைட்ரஜன் மட்டும் விட்டுட்டேன். ஓகே, ஐ எம் நாட் கன்சிடரிங் ஹைட்ரஜன். இது வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த ரெட் கலர்ல, இது எல்லாமே வந்து we call it as metals. இது எல்லாமே என்னது? இது எல்லாமே we call it as metals. மெட்டல்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நம்ம தேர்ட் சாப்டர்லயே மெட்டல்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண தான் போறோம். ஸோ மெட்டல்ஸ்னா என்ன? மெட்டல்ஸ்ன்றது இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மேலிபிளா இருக்கும், ஓகே, டக்டைலா இருக்கும், ஷைனியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டல்ஸ். ஸோ நான் இப்போ மார்க் பண்ணிருக்கேன், இது எல்லாமே வந்து எதுல வருது அப்படின்னா தே ஆர் மெட்டல்ஸ். ஓகே, நம்ம மூணு கிளாசிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். ஒன்று மெட்டல்ஸ், நான் இப்போ சொல்லிட்டேன் எதெல்லாம் மெட்டல்ஸ்ல வருதுன்னு. இந்த ஜிக்ஸாக் லைன் பிளஸ் லாந்தனாய்ட்ஸ், ஆக்டினாய்ட்ஸ் as well as இந்த எஸ் பிளாக் எலிமெண்ட்ல ஹைட்ரஜனை தவிர மீதி எல்லாமே, டி பிளாக் எலிமெண்ட் ஃபுல்லாவுமே, பி பிளாக் எலிமெண்ட்ல கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் பிளஸ் லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ் எல்லாமே வந்து மெட்டல்ஸ்ல வருது. சரியா, அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஹைட்ரோஜன், அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் வந்து நல்லா கிளியரா பாருங்க. கார்பன், ஓகே, நான் அப்படியே வரைகிறேன். கார்பன், பாஸ்பரஸ், ஓகே, அண்ட் எஸ்சி. இங்கேயும் அப்படியே ஜிக்ஸாக் லைன் ஒன்று வரைஞ்சிட்டே போகும். ஓகே, இங்கே ஒரு ஜிக்ஸாக் லைன். ஓகே, அண்ட் இது இப்படி ஜாயின் ஆகிடும். ஓகே, இது இப்படி ஜாயின் ஆகிடும். ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே நான் இப்போ ஜிக்ஸாக் லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா. ஓகே, இப்போ கிளியரா பார்த்தீங்கன்னா இங்க வந்து நான் ஒரு ஜிக்ஸாக் லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ஜிக்ஸாக் லைனுமே அது கூடவே ஹைட்ரோஜனும் சேர்த்து இந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து நம்ம நான் மெட்டல்ஸ். they are non-metals. So அது கேஸாக இருக்கலாம். இப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் எல்லாம் பார்த்தோம்னா they are gas. நைட்ரஜன் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா they are gas. கரெக்டா? ஸோ அது வந்து கேஸாக இருக்கலாம், இல்லை வேற எதுனா இருக்கலாம், பட் they are not. சால்ட்டாக இருக்கலாம், வேற எதுனாவா இருக்கலாம், பட் they are not a சால்ட்டா மாற. எப்படின்னா காம்போசிஷன் ஆகும்போது தான் சால்ட் ஆகும், ரெண்டு எலிமெண்ட் மிக்ஸ் ஆகும்போது தான் சால்ட் ஆகும். ஸோ அது கேஸா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், பட் இட்ஸ் நாட் அ மெட்டல். இட்ஸ் நாட் அ மெட்டல். மெட்டல் கிடையாது. சரியா? ஸோ நான் மெட்டல். சரி, மெட்டல் பார்த்தாச்சு, நான் மெட்டல் பார்த்தாச்சு. அப்ப இங்க நடுப்புற இருக்கக்கூடிய ஜிக்ஸாக்கு நடுப்புற இருக்கக்கூடிய எலிமெண்ட் மட்டும் என்ன? ரைட், ஜிக்ஸாக்கு நடுப்புற நமக்கு ஒரு சில எலிமெண்ட் இருக்கு. போரான், சிலிகான், ஜெர்மானியம், ஓகே ஓகே, அந்த மாதிரி நமக்கு வந்து சில எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. கரெக்டா? ஆர்செனிக், ஆன்டிமோனி, டெரிலியம், பொலோனியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. டெரிலியம், பொலோனியம், ஆன்டிமோனின்னு சொல்லிட்டு நமக்கு சில எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. சரி, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த எலிமெண்ட்ஸை மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, என்னன்னு சொல்லுவாங்க? இந்த எலிமெண்ட்ஸை மெட்டலாய்ட்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட்ஸ்? ஸோ மெட்டல் அப்படின்றதும், மெட்டல் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இட்ஸ் மால்யபிள், டக்டிலபிள். நான் மெட்டல்ன்றது அப்படியே ஆப்போசிட். ஓகே, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், ஷைனியா இருக்காது. ஓகே, இதெல்லாமே வந்து நான் மெட்டல். மெட்டலாய்ட்ஸ்ன்றது இட் ஷோஸ் அன் இன்டர்மீடியட் ப்ராப்பர்ட்டி. Intermediate property between metals and non-metals. So metals-க்கும் non-metals-க்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, கொஞ்சம் மெட்டல் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணலாம். அதோட பேர் தான் மெட்டலாய்ட்ஸ். So example is going to be germanium,
Germanium, Ge na என்னது germanium. Okay, boron silicon, boron, B for boron, Si for silicon. Okay, so antimony, SB is for antimony. So இந்த மாதிரி நீங்க வந்து polonium, PO polonium. So இந்த மாதிரி வந்து நீங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே போலாம். ஒரு 3-4 எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டலாய்ட்ஸ்க்கு வந்து ஜெர்மானியம், போரான், சிலிகான், பொலோனியம். ஸோ இந்த மாதிரி few examples you can remember. சரியா? ரைட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பேசிக்கா வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா வேலன்சி பார்க்க போறோம். அண்ட் நீங்க என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்ல போறேன். ஓகே, என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கணும் நான் எழுதி காமிக்க போறேன். ஓகே, இந்த பீரியாடிக் டேபிள். ஸோ இப்போ வந்து நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான், வேலன்சி, அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த எலமெண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமோ அந்தந்த எலமெண்ட்ஸ் வந்து நான் பீரியாடிக் டேபிள்ல ஃபில் பண்ண போறேன். ஸோ அந்த ஆர்டர்ல நீங்க எலமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேலன்சி, வேலன்ஸ் எலக்ட்ரான் இதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். கூடவே உங்களுடைய நம்பருமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நம்பர் 1 எலமெண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன். அந்த மாதிரி உங்களுக்கு எலமெண்டோடைய நம்பருமே ஞாபகம் இருக்கும். சரியா? 3 to 12 வேண்டாம், மத்தெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் எலமெண்ட் வந்து ஃபில் பண்றேன். ஓகே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஹைட்ரோஜன். ஹைட்ரோஜன் ரெண்டாவது எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் பீரியட்ல தான் ஃபில் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் பீரியட்ல ரெண்டாவது எலிமெண்ட் இஸ் ஹீலியம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இது வந்து நம்மளுடைய செகண்ட் எலிமெண்ட். தேர்ட் எலிமெண்ட் இஸ் லித்தியம். Li ஃபார் லித்தியம். ஓகே, ஃபோர்த் எலிமெண்ட் வந்து பெரிலியம். ஓகே, ஃபோர்த் எலிமெண்ட் பெரிலியம், Be ஃபார் பெரிலியம். ஃபிஃப்த் எலிமெண்ட் இஸ் போரான். ஓகே, ஃபிஃப்த் எலிமெண்ட் இஸ் போரான். சிக்ஸ்த் எலிமெண்ட் இஸ் கார்பன். ஓகே, செவன்த் எலிமெண்ட் இஸ் நைட்ரோஜன். எய்த் எலிமெண்ட் இஸ் ஆக்சிஜன். நைன்த் எலிமெண்ட் இஸ் fluorine, F for fluorine, and neon is your 10th element. 11th element. So அதாவது இங்க வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா ஃபில் ஆயிடும். 5 6 7 8 9 10. ஓகே, இங்க 11 12 வந்துரும். இது பிரச்சனை இல்ல. இங்க 13 14 15 16 17 18 வந்துரும். இங்க 19 20 வந்துரும். பட் இது வரைக்கும் பிரச்சனை இல்ல. அதுக்கு அப்புறம் வரும், நான் சொல்றேன். ஓகேவா? 11. ஓகே, so 11 is going to be sodium. Na for sodium, Mg for magnesium. Next, Al for aluminium, Si for silicon. Okay, P for phosphorus, S for sulfur, Cl for chlorine, Ar for argon. அடுத்து K for potassium and Ca for calcium. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, டைரக்டா நம்ம எழுதிட்டே வரலாம். ஸோ ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிகான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். இது கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய 20 எலமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 20 எலமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஃபார் 10th ஃபர்ஸ்ட் 20 எலமெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி இந்த ஃபர்ஸ்ட் 20 எலமெண்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ 1ல இருந்து 20 வரைக்கும் தெரிஞ்சுட்டாச்சு. சரி, இப்போ 3ல இருந்து 12 வரைக்கும் நமக்கு குரூப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்மளால டைரக்டா நம்பரிங்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ 3ல இருந்து 12 வரைக்கும் நமக்கு குரூப்ஸ் இருக்கிறதுனால நம்ம 20க்கு அடுத்து 21 அப்படின்னு நம்மளால போட முடியாது. ஸோ நடுப்புற நமக்கு என்ன வரும்? சில எலிமெண்ட்ஸ் வரும். ஸோ இங்க வந்து என்ன வரும்? குரூப் இங்க வந்து 21 வரும். அந்த மாதிரி ஃபில் ஆகிட்டே வரும். ஸோ 21ல இருந்து 30 வரைக்கும் நமக்கு இங்க ஃபில் ஆயிடும். 21ல இருந்து 30 வரைக்கும் இங்க ஃபில் ஆயிடும். அப்போ இங்க வர்றது என்னது? 31 32. ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் தான் வந்து ஃபார் கிளாஸ் 10 இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் நல்லதுதான். கேலியம் இருக்கும், ஜெர்மானியம் இருக்கும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து நமக்கு என்ன வரும்? ஜெர்மானியம். கீழே வந்து டின்னு. ஓகே, அதுக்கு கீழே வந்து லெட். அதே மாதிரி பொட்டாசியம். இங்க வந்து பேரியம். பேரியம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். ஓகே, ஸ்க்ரான்சியம், பேரியம். ஓகே, அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான எலிமெண்ட்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், ஐடன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய எலிமெண்ட்ஸ். ஓகே, எப்பவுமே ஃப்ளூரின், குளோரின், புரோமின், ஐடன் இது வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அந்த ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளூரின் இஸ் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். அதுக்கப்புறம் குளோரின் கொஞ்சம் பெருசாகும், புரோமின் பெருசாகும், அயோடின் ரொம்ப பெருசு. ஸோ இதை வச்சு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஹாலோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? we are called as halogens. fluorine, chlorine, bromine, iodine are called as halogens. ஓகேவா? ஸோ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இது அப்படியே இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எஸ்என்னா வந்து லெட், டின்னு. எஸ்என்னா டின்னு, பிபினா லெட். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் நம்மளுடைய ஃபில்லிங். இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன? வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன? ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டமுடைய கடைசி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். வாட் இஸ் யுவர் மீனிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்? வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன? ஓகே, electrons present in the
electrons present in the last shell of an atom. ஒரு ஆட்டம்ல கடைசி ஷெல்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னதுதான், ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று தான். வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று. செகண்ட் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 தான். இங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 3. இங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. எப்படின்னா நல்லா பாருங்களேன். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஃபர்ஸ்ட் ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ், செகண்ட் ஷெல்ல வந்து 8 எலக்ட்ரான்ஸ். இப்போ கிளியரா பாருங்க, ஹைட்ரஜன்ல 1 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ வேலன்ஸே ஒன்று தான். அதே மாதிரி லித்தியம்ல 3 இருக்கு. 3னா 2 போயிடும், 2 கம்ஃபர்டபுளா ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க வந்து ஒன்னே ஒன்று தானே இருக்கும். அப்போ ஒன்று தானே வேலன்ஸ் எலக்ட்ரான். அதே மாதிரி சோடியம் பாருங்க 11. 11ன்ற பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க 2, ஓகேவா? இங்க வந்து எத்தனை ஃபில் ஆகும்? 8. ஓகே, 8 9 10. ஸோ இங்க எல்லாமே ஃபில் ஆயிடும். அண்ட் இந்த அடுத்த ஷெல்லில் ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கும். அப்போ அதுதானே வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது தெரியும். அடுத்து ரெண்டாவது இது வந்து பெரிலியம். பெரிலியம் வந்து பொறுத்த வரைக்கும் இங்க வந்து 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்க 2 ஃபில் ஆயிடும், கம்ப்ளீட்லி ஃபில்டு. இங்க வந்து 2 இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தோன்னா இந்த எல்லா எலிமெண்ட்டுக்குமே வந்து 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே 3 இருக்கும், 4 இருக்கும். இங்க வந்து 5 இருக்கும், இங்க வந்து 6 இருக்கும், இங்க வந்து 7 இருக்கும், இங்க வந்து 8 இருக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 8. ஆனா இந்த கடைசியா இங்க ஹீலியம், நியான், ஆர்கன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, கிரிப்டான் இந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே வந்து we call it as noble gas. Noble gas. Okay, what is the reason we call it as noble gas? What is the reason we call it as noble gas? What is the reason we call it as noble gas? ஏன் அது noble gas அப்படின்னு சொல்றோம்? noble gas ஏன் சொல்றோம் அப்படின்னா, சரி அது வந்து மற்ற எலிமெண்ட் கூட அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகாது. ஓகே, ரியாக்டே ஆகாது. ஏன்னா it has completely filled electrons. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா இங்க வந்து 2 இருக்கு. அப்ப ஹீலியம் வந்து எப்படி ஆயிடும்? 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்ப கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஃபர்ஸ்ட் ஷெல்ல எத்தனை இருக்கணும்? 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும். கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து நியான் 10. 10னா என்ன? செகண்ட் எலக்ட்ரான்ல 8 இருக்கணும். அது இருக்கும். 8 + 2 is 10. ஸோ அப்ப செகண்ட் 8 எலக்ட்ரானும் ஃபில் ஆயிடுச்சு. அப்ப ஸ்டேபிள். ஸோ திஸ் நோபல் கேஸ் வில் பி கம்ப்ளீட்லி ஸ்டேபிள் அண்ட் 100% ஃபில்டு. ஓகே, பர்ஃபெக்டா ஃபில் ஆயிருக்கும். ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானும் எக்ஸ்ட்ரா இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால இங்க வேலன்ஸ் எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் 8 ஃப்ரம் நியான், ஆர்கன், கிரிப்டான். ஹீலியம்க்கு மட்டும் 2 தான் வரும். சரியா? ஏன்னா அது வந்து பேசிக் எலிமெண்ட்ன்றதுனால ஹீலியம்க்கு மட்டும் 2, மற்ற எல்லாத்துக்குமே 8. ஓகேவா? நெக்ஸ்ட் வேலன்சி. வேலன்சி அப்படின்னா என்ன? எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ண முடியும், எவ்வளோ எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வேலன்சி. I'll write the definition for valency. Valency. Okay. Valency means, okay, the electrons lost, okay, or gained during reaction, during chemical reaction. Lost electrons வந்து ஒரு ஷெல்ல இருந்து, இப்போ இங்க வந்து எனக்கு 2 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஷெல்ல வந்து நடுப்புற எனக்கு வந்து என்ன இருக்கும்? புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். இது வந்து நீங்க ப்ரீவியஸ் 9th படிச்சிருப்பீங்க. நடுப்புற நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். புரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரான்ஸ் do not have any charge. அண்ட் அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா எலக்ட்ரான்ஸை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும், இல்லை ஆட் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆச்சுன்னா புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் நேச்சுரலா புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து நேச்சுரலா ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப நம்ம எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணும்போது புரோட்டானோட நம்பர் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து, இந்த பர்டிகுலர் ஆட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆட்டமா மாறிடும். அதே நம்ம ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா அப்ப எலக்ட்ரான் லாஸ்ட்னா அந்த ஆட்டம் எப்படி மாறிடும்? பாசிட்டிவா மாறிடும். ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் முதல்ல ஈக்குவலா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா எலக்ட்ரானை ஆட் பண்றோம். அப்போ புரோட்டான் வந்து குறைஞ்சிடும். ஸோ அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா நெகட்டிவாக மாறிடும். புரிஞ்சுதா? ரைட். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வேலன்சி கண்டுபிடிக்கலாம். ஸோ வேலன்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஈஸியா வந்து யாருக்குன்னா அந்த எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஜாலியா இருக்கிறதுக்கு தான் பார்க்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரானை ஈஸியா டொனேட் பண்ணிடும். ஸோ அதனால நமக்கு வந்து பாசிட்டிவா இங்க இருக்கக்கூடிய ஆட்டம் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா தான் இருக்கும். +1 இஸ் த வேலன்சி. எங்கேயும் 2 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிடும்? ஈஸியா கொடுத்துரும், யார்கிட்ட இருந்தும் வாங்காது. அப்ப +2 இஸ் யுவர் வேலன்சி. இது அப்படியே விட்டுரும். இங்க வருவோம், 3 தான் இருக்கு. அதே மாதிரி 3ன்றது கொஞ்சம் ஈஸியா வந்து விட்டு கொடுத்துடலாம். ஸோ அப்ப +3 இஸ் யுவர் வேலன்சி. 4 ஆல்சோ +4 இஸ் யுவர் வேலன்சி. சரி, இப்போ 5 இருக்கு அப்படின்னா
5 இருக்கும்பொழுது என்ன பண்ணாது, அது ஈஸியா கொடுக்காது. ஓகே, அவ்வளோ ஈஸியாலாம் கொடுத்துட மாட்டேன் நான்ன்ற மாதிரி 5 இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாலாம் கொடுக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த 4+4 இருக்கு இல்லையா, அந்த +4ல இருக்க மோஸ்ட் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அயானிக் ஈக்குவேஷன்ன்றதுலேயே போகாது. ஓகேவா, அவங்க அந்த மாதிரி ஜாயின் ஆக மாட்டாங்க. ஏன்னா கொடுக்கறது வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா 4 எலக்ட்ரான் வச்சிருக்கு, அதுக்கு 4 எலக்ட்ரான் தேவை, இல்லைன்னா 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். அது வந்து என்ன பண்ணாது, 4 எலக்ட்ரான் எடுத்துக்கவும் முடியாது, 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணவும் முடியாதுன்றதுனால ஷோரா அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா அயானிக் பாண்டிங் ஆகாது, அயானிக் பாண்டிங் பண்ணிக்காது. ஸோ அதுக்கு பதிலாக வேற ஒரு பாண்டிங் தான் எக்ஸிபிட் பண்ணும். சரியா, ஸோ ஷேரிங் அப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து அங்கே நடக்கும். ஸோ அதை பற்றி நம்ம 4th சாப்டர் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல டீடைலாக பார்க்கலாம். சரியா, ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா +4ன்றது நம்ம சும்மா போட்டுருக்கோம். ஆனால் கெய்னிங் அண்ட் லூசிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அதே மாதிரி 5 பார்த்தோம்னா 5க்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் வேணும், 3 எலக்ட்ரான் தான் வேணும். இப்போ 3 எலக்ட்ரான் தான் வேணும்னா எடுத்துக்கிறது தானே ஈஸி, கொடுக்கறது ஈஸி கிடையாது இல்லையா. அப்போ எடுத்துக்கும் போது அந்த ஆட்டம் எப்படி ஆகும்னா நெகட்டிவ்லி சார்ஜ் ஆட்டமா மாறிடும். அப்போ -3. இங்கேயும் அது என்ன பண்ணும், 2 எலக்ட்ரான் எடுத்துக்கும், -2 -1. இங்க வந்து 0. ஏன் 0னா அது எலக்ட்ரானை கொடுக்கும் கொடுக்காது, எடுத்துக்காது, பிகாஸ் இட் இஸ் இன் ஸ்டேபிள் ஃபார்ம். அதனால no need of electron, no need to give electron, no need to take electrons. புரிஞ்சுதா? Clear everybody? Got that? So இவ்வளவுதான். So these are the concepts I wanted to teach you. And இப்போவே நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 1 to 20 elements by heart பண்ணி வச்சுக்கோங்க with the symbols and words. So H னா என்னன்னு தெரியணும், L னா என்னன்னு தெரியணும், B னா என்னன்னு தெரியணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பவே நீங்க வந்து படிச்சு வச்சுக்கிறது நல்லது. சரியா? So இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். So that's all for today's video. Thank you so much for watching this video till the end. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரோடைய எல்லா வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் செகண்ட் சாப்டர் கூடிய சீக்கிரத்திலே வரும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம கூடிய சீக்கிரத்திலே டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டே டியூன் வித் மீ, சப்ஸ்கிரைப், and bye for now.